ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 148 12வது வசனம். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுது எல்லா கேட்டகரி மக்கள், வாலிபர்கள், அடுத்தது வாலிப பெண் பிள்ளைகள், அடுத்தது முதிர் வயதுள்ளவர்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எல்லாரும் கர்த்தரை என்ன பண்ணணுமா? துதியுங்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், தேவைகள் மத்தியில் இருக்கலாம், எந்த சூழலில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் தேவனை நன்றாக துதியுங்கள். ஆண்டவரை நீங்கள் நன்றாக ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அந்தந்த வேளையிலே ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்பார், அற்புதங்களை செய்வார். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வருத்தத்தோடு இருக்க வேண்டாம், வேதனையோடு இருக்க வேண்டாம். நல்ல ஆண்டவரை துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஒவ்வொரு மக்களுக்கு அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நீங்க துதிகளின் மத்தியில உலாவுகிற, வாசம் செய்கிற தேவன். இதை கேட்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அவங்க கவலைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அடியனை நினைத்தருளும், குடும்பத்தாரை நினைத்தருளும், ஆசீர்வதிங்க. பொருளாதார ஆசீர்வாதம் கொடுங்க, இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.